பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்தவரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, சோடி பிரசனத்தின் மூலம் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது மார்கழி மாதங்களை நான் மார்கழி என்று அந்த மாலன் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலமும் கட்டமும் நம்மை நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். கர்மசனியாக இருந்தவர் லாபசனியாக மாறி திரும்பவும் லாபசனி இருந்து கர்மசனியாக மாறுகின்றார். அதே நேரம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டுமல்ல, குரு பகவானுடைய அருளும் முழுமையாக தரக்கூடிய ஒரு காலமாக அமைகின்றது இந்த மார்கழி மாதம். எவ்வாறு இருக்கும் ரிஷபத்தில் பார்க்கலாம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிஷம் 1. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை 1, 2, 3, 4. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோகிணி, ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 1, 2. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு அருமையான காலங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் மேடு வல்லம் நிறைந்ததுதான், ஏற்றத்தாழ்வுகள் காணப்படத்தான் செய்கிறது. இருந்தாலும் கூட கிரகங்களுடைய நிலையை வைத்துதானே நாம் சொல்ல வேண்டும். ஏதோ மாங்காய் புளித்தது வாய் புளித்தது என்ற வாழ்க்கை வந்ததெல்லாம் சொல்ல முடியாது அல்லவா. அதுவும் சுழடி பிரசனத்தை பொறுத்தது உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய அந்த வகையில் பார்க்கிறது பாத்தீங்கன்னா 2, 5 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் தான். புதன் அதே இதுல பாத்தீங்கன்னா 8, 11 அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான். பரிவர்த்தனை பொன்னான நேரம். அந்த குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு அற்புதமான யோகத்தை இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு கிடைக்கின்றது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 8, 11 அதிபதி குரு, 7, 12 அதிபதி செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றார். இந்த மாதம் ஒரு அற்புதம் தான் சொல்வேன். கவலைப்படாதீர்கள், கண்ணீர் சிந்தாதீர்கள். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமாக தருணமாக காலமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குருமங்கள யோகம் என்பது ஒரு அற்புதம். என்றோ ஒரு நாள் வாழ்வு நடைபெறுவது, இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல ஒரு திருமண வாழ்வு அமைவதோடு மனதுக்கேற்ற ஒரு மாங்கல்யம் கிடைப்பதோடு குழந்தை பேர் அமைவதோடு நல்ல மாற்றத்தை தருகின்ற ஒரு மாதம் ரிஷபராசி. அது ஏன் பாத்தீங்கன்னா இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஒன்றே மற்ற கெடுபடல்களை எல்லாம் குறைத்து நற்பலனை தரக்கூடியது. அதே நேரம் மனத்துல ஒரு தைரியமும் தெம்பும் பிறக்கும். போதுமே இது ஒன்று போராதா. அதே நேரத்துல புதிய சிந்தனை முன்னேற்ற பாதையை நோக்கி அழைத்து செல்லும். குறிப்பா பாத்தீங்கன்னா 2, 5 அதிபதி புதனும் 4 அதிபதி சூரியனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய புத ஆதித்ய யோகம், குருமங்கள யோகம் மட்டுமல்ல புத ஆதித்ய யோகத்தையும் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசி பெறுகின்றார்கள். அதே நேரம் 2, 5 அதிபதி புதனும் 4 அதிபதி சூரியனும் இணைந்தது இந்த புத ஆதித்ய யோகம் என்னெல்லாம் தரும் தெரியுமா. பிள்ளைகள் மத்தியில அப்பா பிள்ளைக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அது மாறும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நெல்லும், ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நடக்கின்ற அருமையான சந்தர்ப்ப வாழ்க்கையில போராடி கனவுகள் மெய்ப்படாமல் போன ஒரு காலம் மாறி கனவுகள் மெய்ப்படக்கூடிய அற்புதமான ஒரு யோக பலனை தருவார்கள். வெறுத்து ஒதுக்கியவர்களோடு விரும்பி நெருங்கி வருகின்ற ஒரு அற்புதமான காலம் இந்த புத ஆதித்ய யோகம். அது மட்டும் கிடையாது, எண்ணம் போல மனசு நடைபெறும். குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான யோகமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகிறது. அதுக்கு பேரு சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள். சிவராஜ யோகம் அதாவது 4 அதிபதி என்ற சூரியனும் 8, 11 அதிபதி என்ற குரு அமைவதுதான் சிவராஜ யோகம்னு பேரு. அது பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் சொல்லுவாங்க. ஒரு முயற்சி தொழிலா இருக்கலாம், வாழ்வா இருக்கலாம், போராடியே நகர்ந்தவங்க வாழ்க்கையில அந்த போராட்டத்துக்கு ஒரு தீர்வு தருகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்று சொல்லுவேன். ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சனி சம்பந்தம், சனி செவ்வாய் சம்பந்தம் ரிஷபராசினருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரியன் சனியும் சேர்க்கை என்பது உறவினர் மத்தியில சில கசப்பான அனுபவங்களை தந்துவிடும். கணவன் மனைவி கூட சில பிரிவுகளை தந்துவிடும். கவனமாக நிதானமாக பொறுமையாக எதிர்காலம் நினைத்து அமைவீர்களானால் அற்புதமான யோக பலனை தரும். குறிப்பா பாத்தீங்கன்னா 4 அதிபதி சூரியன் 9, 10 அதிபதி சனியின் பார்வை சில பிரச்சனைகளை தந்தாலும் கூட அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சுங்கிற மாதிரி அந்த குருமங்கள யோகமும் சிவராஜ் யோகமும் உங்களை காத்து நிற்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண முயற்சி பலன் தரும். அதே நேரத்தில் 9, 10 அதிபதியான சனி 7, 12 அதிபதியான செவ்வாயை 10ஆம் பார்வையால் பார்க்கின்றார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4ஆம் பார்வையால் சனியை பார்க்கிறார். கொஞ்சம் கவனமா இருங்களேன், கொஞ்சம் நிதானமா இருங்களேன், பொறுப்பா இருங்களேன். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட்டீர்களானால் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசிக்கு அற்புதமான மாதம். தெய்வபலம், தெய்வபலம், மனோபலம், தெய்வபலமும் மனோபலமும் குறைந்துகின்ற ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட காலத்துல தெய்வ பலம் இருந்தால் போதுமே, மற்ற பலம் தானாக பின்னோக்கி நகர்ந்து வருமே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அற்புதமான மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்துல என்னுடைய அனுபவத்துல ஆண்டாளுங்க
உன்னை அடைய வேண்டும் என்பதில் ஆண்டாள் மாதிரி ஒரு மனோதைரியம் மிக்கவர் மனோதிடம் மிக்கவர் யாரும் இல்லை. பெருமாள் ஆலயம் சென்று அங்க ஆண்டாள் சன்னிதானத்துல ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நெய் நிரப்பி மனமுருக தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய மாதம் ரிஷபராசிக்கு இந்த மார்கழி மாதம் தானே.